கொடைக்கானல் போனீங்கன்னா பிரயான் பார்க் மட்டும் போயிடாதீங்க. அப்புறம் வேறு எங்கேயும் போக முடியாது. கொடைக்கானல் டே 2ல நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்கே எழுந்து போயிட்டு டிஃபன் முடிச்சுட்டு அப்படியே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லேக்குக்கு போயிட்டோம். லேக்குக்கு போயிட்டு அப்படியே லேக்கை சுற்றி சுற்றி இப்படியே கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிரயான் பார்க் போனோம். அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்கா, அவ்வளோ இதுவாக இருந்தது. அன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்களா என்னென்னு தெரியல. அன்றைக்கி தான் கலெக்டருமே விசிட்லாம் வந்திருந்தாங்க. நாங்கள் அப்படியே உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாம் ஃப்ளார்ஸ் எல்லாமே, அப்புறம் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ப்ளே ஏரியா அந்த மாதிரிலாமே இருந்தது. அப்புறம் அப்படியே நாங்கள் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் இந்த இதுக்கு புல்லுக்கெல்லாம் வந்தோமா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த புல்லில் செம என்ஜாய்மெண்ட்டு. அங்கே டைம் ஆனதே தெரியல. அப்படியே பாப்பாக்கெலாம் சாப்பாடு ஊட்டிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கார்டனுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாமந்தி செடி தான் வாங்கியிருந்தோம். நான் 2 எங்கள் அண்ணி 2 பேரும் மாற்றி மாற்றி வாங்கிக்கணும் 2 கலராக. ஸோ பதியம் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளில வந்து லஞ்சை முடிச்சுட்டு டைம் பார்த்தா 3:30 ஆயிடுச்சு. எல்லாமே 6 o'clock க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நம்ம எங்கே போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நாங்கள் வெளில போனோமா வேறு எங்கன்னா போனோமா என்னன்றது நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.